ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் ஜெயம் ரவி மற்றும் பாடகி ஹனிஷா அவர்களும் சமீபத்தில் ஐஸ்வரி கணேசன் அவர்களோட மகள் கல்யாணத்துக்கு 2 பேரும் இணைந்து போயிருந்தாங்க. இந்த விஷயந்தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்துகிட்டு இருக்கவர் தான் நம்ம ஜெயம் ரவி சார். இவர் தற்போது ரவி மோகன் என்று பேரை மாற்றிருக்காரு. நாமளும் ரவி மோகன்னே சொல்லுவோம். இது வரைக்கும் எந்த சர்ச்சையிலுமே சிக்காமல் இருந்த இவர் ரீசெண்டாக தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்யப்படுற அறிவிச்சத்திலிருந்து தலைப்பு செய்தியாக சோசியல் மீடியாவில் வந்துகிட்ருக்காரு. இது சம்மந்தமாக வழக்கு கூட குடும்ப நல நீதிமன்றத்தில் இப்போ போயிட்டுருக்கு. சமீபத்தில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசன் அவரோட மகள் கல்யாணத்துக்கு நடிகர் ரவி மோகன் மற்றும் பாடகி ஹனிஷா அவர்கள் சேர்ந்து போயிருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. இதனால் பல பேர் பல விதமாக கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. இதில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசன் அவர்களையும் சேர்ந்து திட்டிருந்தாங்க. இதனால் கடுப்பாகி ஆர்த்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்க ஒரு பதிவு போட்டாங்க. அதாவது தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எனக்கு பல வருடங்களாக தெரியும், அவருடைய மகள் கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் ரவி மோகனும் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். அந்த சமயத்தில் நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஒரே கலர் ட்ரெஸ் போட்டால் இதை ஏன் பெருசாக சோசியல் மீடியாவில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது சம்மந்தமாக தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசன் அவர்கள்ட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த சமயத்தில் அவருடைய மகள் கல்யாணத்தில் இது ஒரு பேசும் பொருளாகி அவருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பேரை கொண்டு வந்துருச்சு. இது தவிர மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.